Welcome to Ahilu Arts channel. நான் உங்க ஹோஸ்ட் உமா. சோ நம்ம ஏற்கனவே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வீடியோல சொன்ன மாதிரி இப்போ ஃபுல்லா நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன்ஸ் தான் பண்ண போறோம். இந்த அழகான ட்ரீ வந்து 3D ட்ரீ மாதிரி இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் பஃப் ஸ்டிச்சும் சிங்கிள் க்ரோஷேவும் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நான் பார்த்த மத்த பேட்டர்ன்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏதோ ஒரு கோன் மாதிரி உள்ள வச்சு இந்த கோன் ஷேப்பை வந்து நிக்க வச்சிருக்காங்க. பட் எனக்கு அதுலலாம் உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம பண்றோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எதுவும் இல்லாம மினிமம் யூசேஜ்ல பண்ற மாதிரி இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். ஸோ நான் வந்து இதை ஜஸ்ட் சிங்கிள் க்ரோஷேவும் பஃப் ஸ்டிச்சும் யூஸ் பண்ணியிருக்கேன். இதையும் அந்த மாதிரியே லாங் டெயில் விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இதை வந்து நீங்கள் எங்கே வேணாலும் ஹேங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ நான் சின்ன த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ 3.5 mm ஹூக் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய இதாகவும் எடுத்து பெரிய ட்ரீயாகவும் பண்ணலாம். இது வந்து சின்ன ட்ரீயா இருக்கிறதுனால இது வந்து இது வந்து லூஸா இருக்கு. பட் நீங்க வந்து சின்ன பெரிய யான் எடுத்திருந்தீங்கன்னா இது வந்து ஸ்டிஃபாவே நிக்கும். சரிங்களா? சோ நீங்க வந்து பெரிய டெய்லண்டா விடுங்க. அது ஏன்னு சொல்லி நான் கொஞ்ச நேரத்துல சொல்றேன். ஓகேங்களா? சோ இப்போ வந்து நான் 30 செயின் போட்டுக்கிறேன். நீங்க வந்து எவ்வளவு பெரிய செயின் வேணாலும் எவ்வளவு நீள செயின் வேணாலும் போட்டுக்கலாம். உங்க ட்ரீ எவ்வளவு பெருசா இருக்கணுமோ அதை பொறுத்து. நான் வந்து இதுல இப்போ 30 செயின் போடுறேன். சரிங்களா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. அடடா இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. சரி பரவாயில்ல, நல்லதுதான். சரிங்களா? இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஓகே. ஸோ இப்போ செயின் 1 போட்டுக்கோங்க. நம்மளுக்கு 30 ஸ்டிச் வேணுங்கிறனால நம்ம வந்து செயின் 1 போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். நீங்க கேட்கலாம், இது வந்து ரவுண்டா தானே இருக்கு, ஏன் நீங்க வந்து இதுல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ரவுண்டா ஒர்க் பண்ணல அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஏன்னா இப்போ வந்து நான் இதுல ஸ்லிப் ஸ்டிச் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நான் இப்போ வந்து சிங்கிள் க்ரோஷே கண்டினியூ பண்றேன்னா நான் வந்து நம்ம எப்பயும் ஒர்க் பண்ற மாதிரி இந்த ஸ்பைன்ல ஒர்க் பண்ண முடியாது. அப்படி ஒர்க் பண்ணும்போது நீங்க கடைசியில வரும்போது இந்த செயின் வந்து இங்க பாருங்க இப்படி ட்விஸ்ட் ஆயிரும். தெரியுதுங்களா? அப்படி ட்விஸ்ட் ஆயிருச்சுன்னா உங்களுக்கு வந்து கீழே இந்த மாதிரி அந்த வி ஃபினிஷிங் வராது. அதனால தான் நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே ஸ்லிப் ஸ்டிச் பண்ண மாட்டேன். ஒரு ரவுண்ட் ஃபுல்லா சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அதை ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவேன். அப்போ வந்து அது மேல மட்டும் தான் ஜாயின் ஆயிருக்கும். கீழே எப்படி ஜாயின் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு தான் இந்த லாங் டெயில். ஓகேங்களா? நீங்க இந்த ஸ்லிப் ஸ்டிச் இந்த ஃபுல் ரவுண்டையும் போட்டுட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்ல ஸ்லிப் ஸ்டிச் பண்ண பிறகு இந்த கீழே இருக்கிறத வந்து, ஏன்னா சிங்கிள் க்ரோஷே வந்து மேல ஒரு எண்டு கீழே ஒரு எண்டு இருக்கும் இல்லைங்களா? இந்த மேல இருக்கிறத நீங்க ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடுவீங்க. கீழே இருக்கிறது வந்து தனியா இருக்கக்கூடாது இல்லைங்களா? அதை ஜாயின் பண்றதுக்கு தான் இந்த லாங் டெயில். அது எப்படி ஜாயின் பண்றேன்னு நான் கடைசியில காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம 31 செயின் போட்டிருக்கோம். அப்பதான் நம்மளுக்கு 30 ஸ்டிச் வேணும்ன்றனால. ஸோ நீங்க எப்பயும் போல 2வது செயின்ல இருந்து அந்த ஸ்பைன்லயா பார்த்து என்ன பண்ணணும், சிங்கிள் க்ரோஷே போடணும். போட்டுட்டு வாங்க கடைசியில எப்படி ஜாயின் பண்ணி பஃப் ஸ்டிச் ரவுண்டு ஸ்டார்ட் பண்றதுன்னு சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து என்னோட சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து எனக்கு இந்த செயின் ட்விஸ்ட் ஆகாது, ஒன்றும் பண்ணாது. நான் இப்போ இதுல இந்த டாப், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் நாட் பண்ணிடுவேன். தெரியுதுங்களா? இப்போ நம்மளுக்கு எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் 2 எட்ஜ் இருக்கு. அதுல வந்து டாப் எட்ஜை ஸ்லிப் நாட் பண்ணிட்டோம். பாட்டம் எட்ஜை வந்து ஜாயின் பண்ணும் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த லாங் டெயில் எண்டு வைக்க சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சோடைய கீழே, அதாவது பாட்டம் எட்ஜில் விட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சையும் லாஸ்ட் ஸ்டிச்சையும் கனெக்ட் பண்றேன். உங்க இஷ்டம் தாங்க, நீங்க எப்படி வேணாலும் முடிச்சு போட்டுக்கலாம். என்ன அது வந்து செக்யூரா இருக்கா அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, இந்த டெய்ல் எண்ட் அப்படியே தான் பிடிச்சிருக்கேன். சும்மா ஒரு லூப்பை மட்டும் எடுத்து வந்து திரும்ப இதில் வந்து முடிச்சு போடுறேன். இப்போ இதை டைட் பண்ணீங்கன்னா யாராலையும் அசைக்க முடியாது. சரிங்களா? இப்போ இந்த டெய்ல் எண்டை வந்து நம்ம இதை சுற்றி வீவின் பண்ணிடுவோம். இப்போ வந்து நம்ம பஃப் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்.
ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம 30 செயின் போட்டிருக்கோம். பஃப் ஸ்டிச் வந்து நம்ம ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதை பாருங்கள். பட் இதுலேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்கிறேன். ஸோ செயின் 1 போட்டுக்கோங்க. பஃப் ஸ்டிச் வந்து என்னென்னா ஜஸ்ட்டு உள்ளேருந்து எடுத்து மறுபடியும் உள்ளேருந்து எடுத்து மறுபடியும் எடுக்கணும். நீங்கள் வந்து இப்போது பெரிய த்ரெட்டு 5 mm ஹூக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 3 தடவை எடுத்தாலே பஃப் வந்து பெருசாக இருக்கும். பட் நான் வந்து சின்னது தான் யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா? ஸோ நான் வந்து 4 தடவை எடுக்கிறேன். நீங்கள் நிறைய பெரிய பஃப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 5 தடவை கூட எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பஃப் ஸ்டிச் பியூட்டிஸ், பஃப் ஸ்டிச் ஹேட்டு எல்லாமே பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதை வந்து செக்யூர் பண்ணுறதுக்காக ஒரு செயின் 1 போடுறேன். ஸோ இப்போ நம்ம செயின் 1 போட்டனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டிச்சை வந்து ஸ்கிப் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து கூம்பு மாதிரி மேலே தான் போயிட்டு இருக்கணும். அப்படின்னா நம்ம டிக்ரீஸ் தானே பண்ணணும். நீங்கள் இது எல்லா ஸ்டிச்சிலையும் பஃப் ஸ்டிச் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேன் இருக்கும், அது நல்லா இருக்காது இல்லைங்களா? அதனால நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் மறுபடியும் பஃப் ஸ்டிச். நீங்கள் முதல் தடவை 4 தடவை உள்ளேருந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா அடுத்து எல்லா பஃப் ஸ்டிச்சையுமே அதே மாதிரியே பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஈவனாக இருக்கும் எல்லாம். சரிங்களா? நீங்கள் ஒரு இதில் 5 தடவை எடுத்து ஒரு இதில் 3 தடவை எடுத்து அப்படி எடுத்துருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பஃப் வந்து குண்டக இருக்கும், நல்லா தெரியாது. சரிங்களா? இப்போ மறுபடியும் செயின் 1 இதே தான் வந்து நம்ம சுற்றி போட போகிறோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம 30 ஸ்டிச் இருக்குது அப்படிங்கிறனால நம்மளுக்கு வந்து 15 ஸ்டிச்சு கிடைக்கும், 15 பஃப் ஸ்டிச் கிடைக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு செயினை ஸ்கிப் பண்ணிடுறோம் இல்லைங்களா? ஸோ இதில் சுற்றி போட்டுட்டு லாஸ்ட் செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பஃப்பில் வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுவீங்க. சரிங்களா? ஸோ எந்த ஸ்டிச்சுமே வந்து கலண்டுறாமல் ஸ்ட்ராண்ட் எதுவும் மிஸ் ஆகிராமல் எடுங்க, அதுதான் உங்களுக்கு மெயின். சரிங்களா? சாரிங்க, கேமரா பிளர் ஆகிட்டே இருக்குது. தெரியுதுங்களா இந்த பஃப் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு? ஸோ இதுவே ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். அடுத்த ரவுண்டு எப்படி சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பஃப் ஸ்டிச் ரவுண்டு வந்து முடிச்சிட்டேன். சரிங்களா? இப்போ நம்ம 30 செயின் போட்டிருந்தோம், 30 சிங்கிள் க்ரோஷே இருந்துச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு 15 பஃப் ஸ்டிச் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னா சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு போடுறோம். இதில் அஃப்கோர்ஸ் சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு போட்டிருக்கேன், பட் பஃப் ஸ்டிச் இருக்கிறதுனால இது வந்து தெரிய மாட்டேங்குது. பட் இந்த சிங்கிள் க்ரோஷே ரவுண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் அதில் தான் வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறீங்க. இது வந்து கோன் மாதிரி கம்மியாகிக்கிட்டே வரணும் இல்லைங்களா? அதனால அந்த டிக்ரீஸ் வந்து எதில் பண்ணுவோம்னா இந்த சிங்கிள் க்ரோஷே ரவுண்டில் தான் பண்ணுவோம். ஸோ இந்த டிக்ரீஸ் வந்து எப்படி பண்ணணும்னா இப்போ வந்து சாதாரணமாக என்ன பண்ணுவோம்னா இந்த பஃப் ஸ்டிச் எல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு இந்த செயின் 1 ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா, இதில் மட்டும் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு போயிட்டே இருப்போம். பட் அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கோன் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகாது, சடனாக இப்படி மடங்கின மாதிரி இருக்கும். அப்படி இருந்ததுன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? இது வந்து அந்த கோன் ஷேப் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகணும் இல்லைங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா நீங்கள் நல்லா கவனிங்க, இதைத்தான் நீங்கள் ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. சரிங்களா? அடுத்த ஸ்டிச்லையும் சிங்கிள் க்ரோஷே போடுங்க, அதாவது பஃப்பில். அதுக்கு அடுத்து இருக்கிற செயின் 1லையும் சிங்கிள் க்ரோஷே போடுங்க. சரிங்களா? இப்போ நம்ம செயின் 1 ஸ்பேஸ் எதையுமே ஸ்கிப் பண்ண போகிறது கிடையாது, பஃப் மட்டும்தான் ஸ்கிப் பண்ண போகிறோம். பட் அதுலேயுமே வந்து எல்லா பஃப்பையும் ஸ்கிப் பண்ணால் நான் முதல்ல சொன்ன மாதிரி 15 ஸ்டிச்சு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்புறம் ரொம்ப இதாக வந்துடும், கோன் மாதிரி வராது இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுறோன்னா ஒரு பஃப் ஸ்டிச்சில் நீ சிங்கிள் க்ரோஷே போடுவீங்க, அடுத்த பஃப் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணுவீங்க, இதில் போடுவீங்க, இதை ஸ்கிப் பண்ணுவீங்க, இதில் போடுவீங்க, இதை ஸ்கிப் பண்ணுவீங்க. புரியுதுங்களா? இப்போ எப்படின்னா இப்போது நான் வந்து இந்த ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டேன். ஸோ இந்த பஃப் ஸ்டிச்சை வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ணிடணும். அடுத்து இருக்க இந்த செயின் 1லேருந்து டேரெக்டாக இந்த செயின் 1ல் தான் இது போடுவேன். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னா 30 ஸ்டிச் இருக்குன்னா அதில் வந்து கால்வாசி தான் போகும். ஏன்னா 15 செயின் 1ல் நீங்கள் போடுறீங்க, அந்த 15 பஃப் ஸ்டிச் இருக்கிறதுல 8 பஃப் ஸ்டிச்சில் நீங்கள் போடுவீங்க, 7 பஃப் ஸ்டிச்சை மட்டும் தான் ஸ்கிப் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து 4ல் ஒரு பாகம் தான் வந்து ரெடியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த பஃப் ஸ்டிச் ஸ்கிப் பண்ணியிருக்கோமா, இப்போது அடுத்த பஃப் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயின் 1ல் சிங்கிள் க்ரோஷே. ஸோ இப்போ இந்த பஃப் ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோமா, அப்போ அடுத்ததை வந்து ஸ்கிப் பண்ணிடணும். சரிங்களா? நீங்கள் இந்த கேப்பு இதை பற்றிலாம் கவலையப்படாதீங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் சிங்கிள் க்ரோஷே வந்து தெரியவே தெரியாது பஃப் ஸ்டிச் கூட சேர்ந்து. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இது பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் வந்து ஸ்கிப் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அப்போது இந்த பஃப் ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரோஷே போடணும், அடுத்த செயின் 1லையும் போடணும்.
செயின் ஒன்னை பற்றி நீங்கள் கவலையப்பட வேணாம். பஃப் ஸ்டிச் மட்டும்தான் நீங்கள் கவனித்து பார்க்கணும். இப்போ இதில் போட்டோம் இல்லைங்களா, அப்போ இதில் போடக்கூடாது, டேரெக்டாக அடுத்த செயின் ஒன்றில் போட்டுடுறோம். இப்போ இதில் ஸ்கிப் பண்ணிட்டோம், அதனால் இதில் போடுறோம் அடுத்த செயின் ஒன். ஸோ இதே தாங்க நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க. நம்ம ஏன் வந்து இது வந்து ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன் கிடையாது, நானே இதை வந்து டிக்ரீஸ் பண்ணணும், அதனால தான் ஏற்கனவே ஒரு தடவை போட்டு பார்த்துட்டு இதை சொல்கிறேன். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு மட்டும் கவனித்து போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மொதல் பஃப் ஸ்டிச்சில் வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா அடுத்த பஃப் ஸ்டிச்சில் போடக்கூடாது. இதில் போடலைன்னா அடுத்ததில் போடணும். அதே தான் பாருங்கள், இதில் சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கேன். ஸோ இதில் ஸ்கிப் பண்ணிடுவேன், இதை ஸ்கிப் பண்ணிட்டேன், அதனால் இதில் போடுறேன். அடுத்த செயின் ஒன்னை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடவே கூடாது. நான் பஃப் ஸ்டிச்சை தான் நம்ம சேஞ்ச் இருக்குது அப்படிங்கிறனால தான் அதை சொல்கிறோம். நீங்கள் அதனால செயின் ஒன்னில் வந்து போடாமல் இருந்துடாதீங்க. இதில் ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இதில் போடணும், இதில் போட்டிருக்கோம். ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடுவோம், இதை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இதில் போடணும். கடைசியாக ஒரு செயின் ஒன்று இருக்குது, அதுலேயும் போடுங்க. இப்போது ஸ்லிப் ஸ்டிச்சில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் வந்து ஸ்லிப் ஸ்டிச். இப்போ பார்த்தீங்களா, அந்த கோன் வந்து ஷேப் ஆக ஆரம்பிக்குது, தெரியுதுங்களா? இப்போ நம்ம இதில் பஃப் ஸ்டிச் போடும்போது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும், அப்புறம் மேலே வந்து இன்னும் கம்மியாகும். இப்போ வந்து நான் இதில் பார்த்தீங்கன்னா 7 பஃப் ஸ்டிச் வர்ற வரைக்கும் இதில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதுக்கு மேலே வந்து பஃப் ஸ்டிச் போட்டோன்னா இந்த கூம்பு வந்து சரியாக வரல, அதனால அதுக்கு மேலே வெறும் சிங்கிள் க்ரோஷே மட்டும் போட்டு டிக்ரீஸ் பண்ணி முடிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இதை ஃபுல்லாக போடுங்க. உங்களுக்கு எந்த ரவுண்டில் வந்து அதுக்கு மேலே பஃப் ஸ்டிச் போட முடியாது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதோட நிறுத்துங்க. நான் வந்து இதை எப்படி கண்டினியூ பண்ணுறதுன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக போடுங்க. போட்டுட்டு என் பண்ணும்போது இந்த சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு போட்டு இந்த டெய்ல் எண்ட் விட்டு எப்படி என் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து 4 ரவுண்டு சிங்கிள் க்ரோஷே பஃப் ஸ்டிச்சை போட்டிருக்கேன். இப்போ கடைசி சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு போட்டிருக்கேன். அதாவது ஒரு பஃப் ஸ்டிச்சில் போட்டுட்டு ஒரு பஃப் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணி அந்த மாதிரி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே வந்து எனக்கு பஃப் ஸ்டிச் போட முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்கு மேலே இந்த வெறும் சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு போட்டு முடிச்சிருவேன். ஸோ சிங்கிள் க்ரோஷே ரவுண்டு எப்படி போடுறது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போயும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கிராஜுவலாக தான் டிக்ரீஸ் பண்ணணும். உடனே டக்குன்னு டிக்ரீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்துட்டு கோன் வந்து கரெக்டாக இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா செயின் ஒன் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த 2 ஸ்டிச்சில் சிங்கிள் க்ரோஷே 2 டுகெதர். ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. நம்ம எப்போவுமே டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்டிச்சு 2 டுகெதர் தானே போடுவோம். ஸோ சிங்கிள் க்ரோஷேக்கு யானை ஒரு போடக்கூடாது, வெறுமனே உள்ளேருந்து எடுத்து அடுத்த ஸ்டிச்சிலேருந்து உள்ளேருந்து எடுத்து ஸோ மொத்தமாக 3 லூப்பையும் சேர்த்து முடிச்சிடணும். நான் ஏன் வந்து எல்லா ஸ்டிச்லேயும் 2 டுகெதர் போடாமல் ஒரு ஸ்டிச் சிங்கிள் க்ரோஷே ஒரு ஸ்டிச்சு தான் 2 டுகெதர் போடுறேன் அப்படின்னா அப்போ தான் வந்து நம்மளுடைய கோன் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ நான் வந்து இப்போ நீங்கள் இதில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க என்னென்னா ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும், உங்களால் ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா இப்போ இது ஃபுல்லாக 5-5 எடுத்திருக்கீங்கன்னா இதை வந்து 4-4 எடுத்தால் கூட போதும். இந்த 4 தடவை சுற்றி எடுத்தாலே போதும் தான். இன்னொரு சின்ன டிப் என்னன்னா, நீங்கள் வந்து ஸ்டீல் ஹூக் யூஸ் பண்ணுங்கள். பிளாஸ்டிக் ஹூக்கோ இல்லை வுட் ஹூக்கோ யூஸ் பண்ணாதீங்க. ஒரு மெயின் திங் என்னன்னா வுட் ஹூக் வந்து உங்களுக்கு டேப்பர்டாக தான் இருக்கும், அப்புறம் அதில் வந்து செராவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நூல் வந்து பிரியும். சரிங்களா? அது ஒரு இது. பிளாஸ்டிக் ஹூக் வந்து இவ்வளோ டைட்டாக போடும்போது உடஞ்சிரும் கண்டிப்பாக. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஸ்டீல் ஹூக் யூஸ் பண்ணுங்கள். ஸ்டீல் ஹூக் வந்து நீங்கள் எவ்வளோ டைட்டாக இழுத்தாலும் அது ஸ்ட்ராங்காக இருக்கும். ப்ளஸ் அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப பாலிஷ்டாக இருக்கிறனால உங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக அந்த இதுக்குள்ளே போயிட்டு வரும். ஸோ இதைத்தான் வந்து நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து நான் இந்த ரவுண்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ண பிறகு கூட இந்த குட்டி ஓட்டை தெரியுது, இதுவும் எனக்கு இருக்கக்கூடாது இல்லைங்களா? ஸோ அதனால என்ன பண்ணுறேன், இந்த ரவுண்ட்லேயும் செயின் ஒன் போட்டு அதே ஸ்டிச்சில் இது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஸ்டீல் ஹூக் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா?
ஸோ ஒரு சிங்கிள் crochet, அடுத்ததில் சிங்கிள் crochet, 2 together. நான் வந்து உள்ள கட்ட வரல விட்டுருக்கேன். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அந்த ஸ்டிச்சில் கரெக்டாக உள்ள விட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் வந்து ½ an hourல இதை போட்டு முடிச்சிடலாம். ஏன்னா ஸ்டிச்சஸ் மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும், மற்றபடி எல்லாமே வந்து ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் எப்படி போட்டாலும் அது வந்து கோன் ஷேப்பில் தான் வரும். ஸோ அது வந்து ட்ரீ மாதிரி தான் இருக்கும். ஸோ கவலையே படாதீங்க. ஏதாவது ஸ்டிச்சு மிஸ் பண்ணுறீங்க இது பண்ணுறீங்கனாலும் ஃபீல் பண்ணாதீங்க. சரிங்களா? இப்போ லாஸ்ட் 2 ஸ்டிச் இருக்குது. அந்த 2 ஸ்டிச்சையும் சேர்த்து நான் வந்து சிங்கிள் crochet, 2 together போடுறேன். லாஸ்ட்டு இன்னொரு ஸ்டிச் கூட இருக்கு, அதில் சிங்கிள் crochet. இப்போ கடைசியில் ஸ்லிப் ஸ்டிச்சு. நீங்கள் வந்து இதில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணலான்னா, இந்த நடு ஸ்டிச்சில் விட்டு 2 ஸ்டிச்சையும் சேர்த்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த எட்ஜ் இந்த லூப் வந்து நடுவில் கிடைக்கும். உங்களுக்கு வந்து அந்த ஹேங்கிங் இந்த லூப் வைக்கிறோம் இல்லைங்களா, அது வந்து சென்டரில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், எனக்கு வந்து முடிஞ்சது வந்து இந்த ஸ்டிச் தான். நான் ஒழுங்காக போட்டோன்னா இந்த ஸ்டிச்சில் மட்டும்தான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். பட் நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற ஸ்டிச்லையும் சேர்த்து எடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுறேன். இப்போது செயின் 1 போட்டேன்னா எனக்கு வந்து அந்த நடுவில் நிற்கும். இப்போ பெரிய டெயிலை விட்டு கட் பண்ணுவேன், ஏன்னா அப்போ தான் இந்த லூப் கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போது இந்த லூப்பு நம்ம அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ முடிச்சு போட்ட மாதிரியே இந்த கீழே எண்டில் தான் நீங்கள் முடிச்சு போடணும். சரிங்களா? ஓகேங்களா? அந்த லூப் ஃபுல்லாக ரவுண்டாக தான் இருக்கணும், முடிச்சு வந்து கீழே தான் இருக்கணும். நீங்கள் நடுவில் முடிச்சு போட்டிங்க அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது, உங்களுக்கு வந்து ரொம்ப கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அது வந்து தனியாக அந்த லூப் அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இப்போ பாருங்கள், நான் வந்து ஃபுல்லையும் லூப்பில் தான் வச்சுருக்கேன். இந்த டெய்ல் எண்டை வந்து அடியிலேருந்து எடுத்து உள்ள வீவின் பண்ணிடுறேன். தெரியுதுங்களா? ஸோ இதை நீங்கள் வந்து எவ்வளோ ஸ்டிஃபாக வேணுமோ அவ்வளோ ஸ்டிஃபாக நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தொங்க தான் விட போகிறீங்கன்னா உள்ளே ஒன்றும் தேவையில்லை. இது இப்படியே நிற்கணுன்னாலும் தாராளமாக நிற்கும். தெரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்து உங்கள் ஃபோட்டோகிராஃப்ஸை ஃபேஸ்புக்கில் அனுப்புங்க. வேறு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஃபேஸ்புக்லேயோ இல்லை இங்கே கமெண்ட்லேயோ சொல்லுங்கள். நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எந்த வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.